ஹலோ, இன்னைக்கு சண்டே, எனக்கு லீவு. எடுக்கிறதே பிச்சை, அதுக்கு இந்த திமிரா? குமார, நீ அடங்கவே மாட்டியா? எனக்கு மட்டும் சண்டே லீவு வேணாமா? சரி 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 சரி. என்னடா டைம் ஆச்சு, கிளம்புடா. அதுக்குள்ளேயே வா, இருப்பலாம் வரேன். டேய், வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? எங்கனே பிடிச்சவனா? ஒண்ணுக்கு ஆகாதவனா இருப்பான் போல. அங்க வை, அங்க உட்கார். ஏய், இவனுக்கு ஊத்துறா. இவ யாருன்னு தெரியாதுல்ல? காக்கா தோப்பு சுந்தர். போன வருஷம் வரைக்கும் இவ ஏரியாவில் இவன் பெரிய ரவுடி. இப்போ திருந்திட்டேன். அண்ணே, இந்தாங்க, உட்காருங்கண்ணே. மனுஷன் மகத்தான சல்லிப்பையங்கிறது சரியாத்தாண்டா இருக்கு. இப்போதான் மரியாதை இல்லாம டேவான்னு கூப்பிட்டேன். ரவுடின்னு ஒன்னே அண்ணன்ட்டே. துடியான சாமினா கும்பிட்டு ஆகணும். என்ன மாப்பிள? பின்ன நீங்க குடிங்கண்ணே. நான் தொழில் செய்யும் போது காசு வாங்காத ஒரே போலீஸ் அண்ணன் தான். இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு இம்புட்டு தூரம் வரணுமா? நம்ம ஏரியாவில் எவ்வளோ கடனை இருக்கு. இமேஜ்டா, யாராவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன? அது இல்லைடா, நான் போலீஸ்காரன். நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சா 4 பேர் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கேன். நான் தடுமாறிட்டா நாளைக்கு அவன் தப்பு பண்ணும்போது நான் கேட்க முடியாமல் போயிரும்ல. அவன் யார்? உங்கள் பையனோட ஃப்ரெண்டு. அவன் பேர் என்ன? ஆனந்தன் சார். அவன் மேலே கூட 2 கேஸ் இருக்கு போல இருக்கு. பொய் சொல்கிறீங்க சார். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டான் சார். சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு எங்களை தவிர வேறு யாரும் இல்லை சார். நாங்கள் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் சார். அவன் சின்ன பிள்ளை மாதிரி சார். எதுக்கு எப்படி கோவப்படுறதோட அவனுக்கு தெரியாது சார். பாலெல்லாம் பொங்காம பாத்துக்கத்தா. அதே மாதிரி கழுவும் போது தண்ணிலாம் படாம பாத்துக்க. அப்பதான் அடப்பு இல்லாம இருக்கும். இல்ல ஓயாம அடப்பாயிட்டு தான் இருக்கும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இந்தாப்பா. என்னத்தா 60 ரூபா இருக்கு? 80 ரூபா பேசிட்டானே உட்காந்தேன். 60 ரூபா போதுயா. கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா. 60 ரூபா தான்யா. 80 ரூபா பேசிதானே உட்காந்தேன். 60 ரூபா தான் போதும்யா. அவன் எங்கேயோ உள்ள கோபத்தை யார்கிட்டயாவது காட்டுவான் சார். அண்ணே, ஒரு ஐஸ் சர்பத் போடுங்க. இதோ தரேண்ணே. அண்ணா இந்தாங்கண்ணே. ஐஸ் போடுங்க. அண்ணே ஐஸ் இல்லையாண்ணே? ஐஸ் இல்லைன்னா வந்தவொடனே சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்ன்னு போட்டு வச்சிருக்க? முதலே சொல்ல வேண்டியதானே நீனு. அண்ணே அதை கொஞ்சம் கொடுங்க. ஐஸ் உள்ள கடையா? கூலா போய் குடிங்க, காசே வேணாம். நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? நான் தான் சர்பத்தே குடிக்கல, உனக்கு எதுக்கு காசு? சிக்கி இருக்குது பாரு. பார்த்து குத்துப்பா. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் சார். நல்லதோ கெட்டதோ அவன் இல்லாம எங்க வீட்டுல எதுவும் நடக்காது சார். அவ்வளோதான்டா, அவ்வளோதான். அழுகாதரா அழுகாதரா. அவ்வளோதான். போட்டுடுவோம். இந்த சாக்லேட் சாக்லேட் அவ்வளோதான். வாங்க வாங்க, தாத்தாட்ட வாங்க ஐயா. அப்படியே ஐயா மடியில் உட்காரு. இப்ப அழுகலை பத்தியா?
அவ்வளோதான் ஐயா. இவ்வளவு நேரம் மாடி வர்றதுக்கு மோதிரத்தை எடுத்து வந்தியா? சார் இவர் தான் ஆனந்தன், வர சொல்லியிருந்தீங்க சார். வணக்கம் ஐயா. என்ன பயமா இருக்கா? உண்மை மட்டும் சொல்லு, பயம் வராது. சொல்லு, சாரங்க நீங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்கய்யா. பெத்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த நண்பன் கிட்ட தானே சொல்லுவாங்க. என்ன வேதகிரி? கண்டிப்பா சார். நீ நண்பன் தானே? ஆமாங்கய்யா. ஆனா அவன் எதுவும் சொல்லலைங்கய்யா. சாரங்க எதுக்கு ஆரம்பத்தை கொன்னா? என்னங்கய்யா சொல்றீங்க? அவன் பாவங்கய்யா. கூட பிறந்தன போய் அவன் கொல்லுவானாங்கய்யா. சரி, வேற யார் கொன்னது? தெரியலைங்கய்யா. ஆறுமுகத்தை கொல்ற அளவுக்கு வேற யாருக்கு அவன் மேல கோவம் இருந்துச்சு? நல்லா யோசிச்சு சொல்லு. ஐயா எனக்கு தெரிஞ்சதை சொல்றீங்கய்யா. தம்பி வா. என்னண்ணே? அண்ணா உன்னை கூப்பிட்டாரு. ஒண்ணும் இல்ல தம்பி, வீட்டுல இருக்க பீரோ சாவி தொலைஞ்சு போச்சு, வந்து திறந்து கொடுங்க, எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு போங்க. இல்லைண்ணே, வெளியெல்லாம் போய் வேலை பார்க்கறது இல்லை, பிரச்சனை ஆயிரும். எதா இருந்தாலும் இங்கே எடுத்துட்டு வாங்க, பண்ணித்தரேன். வரேண்ணே. ஏய், அண்ணன் யாருன்னு தெரியுதுல? தெரியல. என்ன நக்கலா? இல்லை, நிஜமாவே தெரியல. டேய், அண்ணன் தெரியாது உனக்கு? கையெடு, எடுன்றல. அண்ணே 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 விடுனே, பேசிக்கானே. ஐயா அப்பா. அண்ணே டேய் 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 அண்ணே விடுடா. ஏய் டேய் அண்ணே நீ உள்ள போய் உட்காரு, நான் பாத்துக்கறேன்ல. விடு. டேய் ஏய் அண்ணே 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 விடுடா. சொல்றத கேளுண்ணே அண்ணே. டேய் அண்ணே போடா, நான் பாத்துக்கறேன். ஏய், சொன்னா யார் கேளு. மேல கை வைக்கிற? இந்த பக்கம். ஏய், தம்பி நான் கேளப்பா. நீ எதுக்கு அடிக்கிற? செவுள. வேண்டாம். சொன்னா கேளு. கார்ல வந்தா பெரிய விடுப்பா நீ. வாடா இங்க நீ. வாடா. ஏம்பா சொல்றேன்ல. விடு. விடு. யார் வீட்டுக்கும் வர மாட்ட, வர வைக்கிறேன்டா. போ, இழிச்சாரு இவரு. போடா. என்ன பாக்குற? போ. யார் வேதகிரி அது? வட்டச் செயலாளர் இருக்கார் சார், பேர் சண்முகம். விசாரிச்சுட்டேன், சாயங்காலம் வர சொல்லியிருக்கேன் சார். சாரங்கனோட டெபாசிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது சார். ரைட் வெற்றி, இதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு திருட்டு கேஸ். 40 லட்சம் ரூபா திருடி இருக்கானுங்க. அதான் எஸ்ஐ விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படியா சார்? அதுக்கும் உங்க பையனுக்கும் சம்மந்தம் இருக்கு சார். ஒரு பீடியாவது கேளுடா. ஹலோ ஏட்டியா, ஒரு பீடி விடுங்க, பேசாம. நீ கொஞ்சம் வெளியே இரு. சரிங்கய்யா. ஹலோ, ஒரு பீடி. கோயிலுக்கு வந்துட்டு போற மாதிரியே போறாங்க உத்தம புத்திரங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பீடி. பெரியவரே, திருட்டு போன அடுத்த நாள் உங்க பையன் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபா போடப்பட்டிருக்கு. இது அன்னைக்கே இந்த கடையில வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு உங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ண ரசீது சார், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்க பையனை விரட்டிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்த திருட்டுல அந்த பூட்டு உடைக்கப்படல. யாரோ சாமர்த்தியமா அந்த பூட்டை திறந்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்கும் போது உங்க பையன் மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் நடந்த உங்க மூத்த மகனோட கொலை. ஒண்ணுமே புரியலையே சார். எப்படியும் நாங்க பிடிச்சிருவோம். அவனா சரண்டர் ஆயிட்டா அவனுக்கு நல்லது. புரியுதா?
என்ன ஏதோ சொன்னானா? எங்க சார் கொடுத்த காசை பத்தி தான் புலம்பிட்டே இருக்கான். அவன் உண்மையை தான் சொல்றான். இவங்களும் போய் சொல்ல. ஏதோ ஒரு பக்கம் இருட்டாவே இருக்கு வெற்றி. ஆமா சார், அப்படிதான் தோணுது. நீங்க இருங்க, வந்துடுறேன். அழகா பார்க்கணும். நீ யாரு? நம்ம சொந்தக்கார பொண்ணு தான். மேலதான் இருக்கு, வேலை நேரம், கொஞ்சம் வேகமா பேசிட்டு வந்துருங்க. வாங்க சார். என்ன சார் வேணும்? சாரங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்ல, அழகு என்கிற அழகம்மாள். கடைசியா எப்ப அவனை பார்த்த? ஆ, போன வாரம் வெள்ளிக்கிழமை. அவன் தலைமறைவா போனதுக்கு முந்தின நாள். அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட பேசலையா? ஏன் தெரியல. ஒருவேளை என்கிட்ட பேசினா உங்களை மாதிரி போலீஸ்காரங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். லவ்வா? இல்ல. அப்போ ஆமா. நிச்சயத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாளா அவனுக்கு தெரியும்? இப்போ ஒரு 3 மாசமா. தம்பி புடவை ஸ்டேஷன் எங்கிட்டயா இருக்கு? அங்க சார். இங்கதான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். வாங்க சார். என்ன சார் வேணும்? இல்ல அம்மாவுக்கு கல்யாண நாள், ஒரு புடவை எடுக்கணும். இதெல்லாம் ஏன்டா அதுட்ட போய் சொல்லிட்டு நீ எடுத்து போடுமா? சும்மாறா. இல்ல இது வரைக்கும் புடவை எடுத்து பழக்கம் இல்ல, ஒரு நல்ல புடவை நீங்களே எடுத்து கொடுங்க. இது பாருங்க சார், நல்லா இருக்கும். அழகு, உன்னை முதலாளி கூப்பிடுறாரு. பாத்துட்டு இருங்க சார், இதோ வரேன். இது நல்லா இருக்குல்ல? நீ நல்ல பொண்ணு தானே, உன்கிட்ட சாவி கொடுத்துட்டு போனேன். எங்க தொலைச்ச? இல்ல சார், இங்கதான் எங்க இருக்கு? வச்சேன். எடு. காலையில டென்ஷன் பண்ணிட்டு. எனக்கு இப்ப சாவி கண்டிப்பா வேணும். பாரு, இத நான் எங்க போனப்ப? என்ன என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா, சாவியை தொலைச்சிட்டு நிக்குது. நான் திறக்கோனே. பாப்பா. இதானே? ஆமா. கொஞ்சம் ஹேர் பண்ணி தாங்க. இதுக்கு என்ன டென்ஷன் ஆகுறீங்க? தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? கூட்டு திறந்தோன்னே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நல்லது பண்ணா இப்படிதாங்க. களவாணிலாம் நினைச்சுக்காதீங்க. சாவி தொலைஞ்சா சொல்லி அனுப்புங்க.